வெளியான உடனே சங்கிகள் வந்து பயங்கர உற்சாகமாயிட்டாங்க. ஏன்னா அது முழுக்க முழுக்க சங்கிகளுக்கு ஆதரவான ஒரு கருத்து கணிப்பு முடிவாக தான் இருந்தது. ஆனா அது வந்து முழுக்க முழுக்க அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டா அப்படின்னா அது ஒரு நம்பகத்தன்மை இருக்காது, மக்கள் கேள்வி கேட்பாங்க அப்படின்றதுனால இந்த சைடும் தட்டி கொடுக்குற மாதிரி, காங்கிரஸ் சைடும் தட்டி கொடுக்குற மாதிரி, மற்ற பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களையும் தட்டி கொடுக்கிற வகையில அந்த கருத்து கணிப்பு அமைஞ்சிருந்தது. குறிப்பாக எந்த வகையில அப்படின்னா, பாஜக 400 இடங்களுக்கு மேல் இந்த சீட்ஸை வந்து பிடிக்கும். பாஜக மட்டும் தனியாவே 350 இருந்து 70 இடங்களுக்கு மேல பிடிக்கும். அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகள் சில இடங்களை பிடிப்பாங்க. 400 இடங்களுக்கு மேல பிடித்து நாங்க 3வது முறையாக ஆட்சி அமைப்போம். எதிர்கட்சிகளே இருக்காது நாடாளுமன்றத்துல. எதிர்கட்சிகள் வந்து பார்வையாளர் மாடத்திற்கு போயிடணும் அப்படின்ற வகையில பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்திலே ஒரு உரையை வந்து கொடுத்திருந்தார். ஆனா அதெல்லாம் வந்து பாசிபிள் கிடையாது. 400 இடங்களை பாஜக பிடிக்காது, அது வந்து கஷ்டம். ஏன்னா அதையும் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஆப்வியஸா பாஜக சொல்றதா நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்றது மக்களிடையே புரிஞ்சுன்றதுனால அவங்க அந்த அளவுக்கு போல. 400 இடங்களை பாஜக பிடிக்காது, ஆனா கிட்டத்தட்ட ஒரு 380 இடங்களை வந்து பாஜக பிடிச்சிடும். காங்கிரஸ் வந்து ஒரு அதற்கு கம்மியான இடங்களை மட்டும்தான் பிடிக்கும். ஒரு 350 இருந்து 380 இடங்களை பாஜக பிடிக்கும்ன்ற கருத்து கணிப்பை வந்து டைம்ஸ் வெளியிட்டு இருந்தது. நவிகா குமார் அவங்க யார் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். எவ்வளவு முக்கியமான கோடி மீடியாவின் ஒரு முதன்மையான ஆங்கர். காங்கிரஸ் இன்னைக்கு புறக்கணிச்சிருக்கக்கூடிய ஆங்கர்ஸ்ல நவிகா குமாரும் ஒருத்தங்க. அவங்க வந்து பயங்கரமா சொல்லியிருந்தாங்க. 329 to 359, that is the range in which the BJP is. Congress 27 to 47. கருத்து கணிப்புக்காக நாங்க வந்து 1 மாத காலம் தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டு இருந்தோம். 80% பேர் வந்து நேர்ல போய் ரீச் அவுட் பண்ணோம். மீதி இருக்க பேர்ல வந்து போன்ல வந்து நாங்க சர்வே எடுத்தோம். இப்படிலாம் பயங்கரமா நாங்க சர்வே பண்ணி நிறுவனத்தோட இணைந்து எடுத்துக்கூடிய கருத்து கணிப்பு இது. மோஸ்டா இதுதான் வந்து சக்சஸ்ஃபுல்லா இந்த ரிசல்ட்ஸ்லாம் வந்து பிரதிபலிக்கும் அப்படின்றத நவிகா குமார் தெரிவிச்சிருந்தாங்க. நவிகா குமாரினுடைய வீட்டு நிகழ்ச்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடியே போயிருந்தாரு. அந்த அளவுக்கு ஒரு பாஜகவினுடைய ஆதரவு பெற்ற ஊடகவியலாளர் தான் நவிகா குமார். அவங்களுடைய கருத்து கணிப்பு நேற்று வெளி ஆனதுல இருந்து சங்கிகள் வந்து ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க. அதற்கு காரணம், தமிழ்நாட்டில் வந்து பாஜக ஒரு குறிப்பிட்ட இடங்களை பிடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 to 6 இடங்களை வந்து பாஜக பிடிக்கும் அப்படின்ற அரிய கண்டுபிடிப்பை வந்து அந்த சர்வேல வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தை கூட போய் தெரியும். தமிழ்நாட்டில் பாஜக வந்து 2 இடத்த பிடிக்க போகுது, 6 இடத்துல ஜெயிக்க போறாங்க. எம்பி எலெக்ஷன்ல பாஜக ஒரு இடத்தை பிடிக்க போகுது. சட்டமன்ற தேர்தல் 4 இடங்களை பிடிச்சாங்களே, எம்பி எலெக்ஷன்ல பிடிக்க மாட்டாங்களான்ற கேள்வி எழலாம். சட்டமன்ற தேர்தலில் அவங்க அதிமுக அப்படின்ற ஒரு பெரிய கட்சி கூட கூட்டணியில இருந்தாங்க. அதிமுக கூட இருக்கும்போது யூசுவலா அவங்களுக்கான பலம் அதிமுக தலைவர்கள் சொல்றதை நிச்சயமாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் கேட்பாங்க. அப்படிதான் பாஜக 4 இடங்களை பிடிச்சது. இன்னைக்கு அதிமுகலாம் கிடையாது, பாஜக தனியா களம் காண்றாங்க. அதுவும் நேரடியாக நாடாளுமன்றத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி திரும்ப வரணுமா வேணாமா, பாஜக ஆட்சிக்கு வரணுமா வேணாமா நடக்கக்கூடிய தேர்தல்ல தமிழ்நாட்டுல 2 to 6 இடங்களை பாஜக பிடிக்கணும்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு கேலி குத்து காமெடி அப்படின்றத புரியாம அது ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க எல்லாரும். சங்கிகள் எல்லாரும் அப்படியே உற்சாகமாயி, பாருங்க தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் 2 to 6 இடங்களை பிடிக்க போறோம், தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு கிரவுண்டே இல்லைன்னு சொன்னாங்களாம், வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா சமூக வலைதளங்கள்ல கம்பு சுத்திட்டு இருந்ததை நம்மளால பார்க்க முடிந்தது. நவிகா குமாரினுடைய அந்த சர்வேல என்னென்ன ஓட்டைகள் இருந்தது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ரொம்ப பிளண்டராக பல்வேறு பிரச்சனைகள் அவங்களுடைய கருத்து கணிப்புல இருந்தது. குறிப்பாக சீட்ஸ், எத்தனை சீட்ஸ்ல கண்டெஸ்ட் பண்றாங்க அண்ட் எத்தனை சீட்டை ஜெயிக்கிறாங்க அப்படின்றதுல நிறைய முரண்பாடு இருந்தது பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக அதை ஒன்னொன்னா அம்பலப்பட்டுட்டே வந்துட்டு இருக்கு. 2024 நாடாளுமன்றத்தில் யார் ஜெயிக்க போறா அப்படின்றதுல பாஜக 329 இருந்து 359 இடங்கள், காங்கிரஸ் வந்து 27 இருந்து 47 இடம், ஒய்எஸ்ஆர்சிபி ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி அவங்களுடைய ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய அவங்க கட்சி 21 இருந்து 22 இடம், டிஎம்கே வந்து 24 இருந்து 28 இடம், டிஎம்சி வந்து 17 இருந்து 21 இடம், பிஜு ஜனதா தள் 10 இருந்து 12 இடம், ஆம் ஆத்மி கட்சி 5 இருந்து 7 இடம், மற்றவர்கள் வந்து 72 இருந்து 92 இடம். இந்த இடத்துல ரொம்ப நமக்கு வந்து பிளண்டரா தெரியுது அப்படின்றது திமுக 24 இருந்து 28 இடம் அப்படின்றத போட்டிருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி, திமுக தனியாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது 21. அது இல்லாம கொங்கு மக்கள் தேசிய கட்சியோட சேர்த்தா 22 இடங்கள்ல தான் திமுக சின்னத்துல தமிழ்நாட்டுல அவங்க நிக்கிறாங்க. இவங்க 24 இருந்து 28 இடம் போட்டிருக்காங்க. இப்ப திமுக கூட்டணி நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட காங்கிரஸ் அதுல வரும், மற்ற இடதுசாரிகள் வருவாங்க. காங்கிரஸ்க்கு தனியா இதுல போட்டுட்டாங்க. மற்றவர்கள்ல 72 92 இடம் இருக்கும்போது அங்க லெஃப்ட் பார்ட்டிஸ் இல்ல ஐயுஎம்எல் மற்ற கட்சிகள்லாம் நம்ம வந்து அந்த இடத்துல கூட சேர்த்து போட்டுக்கலாம். அப்படி பார்த்தாலும் என்ன கணக்குல இதை வந்து போட்டிருக்காங்க, 22 இடத்துல ஒரு கட்சி கண்டெஸ்ட் பண்ணுது, 24 இருந்து 28 இடத்த வாங்குன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 21 இருந்து 22 இடங்களை திமுக பிடிக்கும். அது வந்து கொங்கு மக்கள் தேசிய கட்சி, ஏன்னா சமூக விவாதமானது அப்படின்றதே திமுக 21 இருந்து 22 இடங்களை பிடிக்கும்ன்றத போட்டிருந்தாங்க. அப்போவே வந்து எல்லாரும் கேள்வி எழுப்பினாங்க, திமுக நிக்கிறதே 21 இடத்துல, அப்புறம் எப்படி நீங்க 22 இடம் போடுறீங்க அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதுல கூட கொங்கு மக்கள் தேசிய கட்சி நிற்கும் போது 22 இடங்கள் இருக்கு. ஸோ திமுக 21 இருந்து 22 நிக்குதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல அவங்க போட்டிருக்கக்கூடிய இந்த டேட்டா அப்படின்றதே ரொம்ப பிழையா இருக்கதான் நான் ஃபீல் பண்றேன். 24 இருந்து 28 இடங்கள் திமுக பெறுகிறது அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா கண்டெஸ்ட் பண்றதே 22 இடத்துல தான்.
24ல இருந்து 28 இடம் பிடிக்கும் அப்படின்னா கூட்டணி கட்சிகளை சேர்க்கிறீங்களா? அப்போ மற்றவர்கள்னு போட்டிருக்குது, நீங்க யாரை போட்டிருக்கீங்க? காங்கிரஸையும் தனியா போட்டாச்சு. அப்போ இந்த மேனிபுலேஷனை யாருக்காக பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நமக்கு நிஜமாவே புரியல. மக்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணணும், மக்களிடையே ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கணும். நிச்சயமாக பாஜக தான் திரும்ப ஆட்சிக்கு வரப்போறாங்க, பாஜக தான் ஆட்சியை பிடிக்க இருக்காங்க, உங்க வாக்கை நீங்க அவங்களுக்கு செலுத்துங்கன்றதை கன்வே பண்றது ட்ரை பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. இதை விட இன்னொரு பெரிய பிளண்டர்ல பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அசாதுதீன் ஓவைசியினுடைய கட்சி வந்து 0 to 2 சீட்ஸ் வந்து அவங்க பிடிப்பாங்க அப்படின்றத போட்டிருந்தாங்க. அசாதுதீன் ஓவைசி கட்சி, அதுவும் தெலுங்கானால அசாதுதீன் ஓவைசி கட்சி அந்த அகில இந்திய மஜ்லிசி இத்தேதுல் முஸ்லிமின் கட்சி AMIM நிக்கக்கூடிய இடம் அப்படின்றத ஒரே இடம் தான், ஹைதராபாத்ல மட்டும்தான் அவங்க நிக்கிறாங்க. அங்க வந்து 0ல இருந்து 2 இடங்களை வரைக்கும் பிடிக்கலாம்ன்றதை ஒரு கருத்து கணிப்பு போடுறாங்க. அந்த கருத்து கணிப்பை பார்க்காமலே இந்த ஆங்கர் வந்து பிரசென்ட் பண்றாங்க. நிக்கக்கூடியது ஒரு இடத்துல, ஆனா வெற்றி வாய்ப்பு வந்து 2 இடங்களுக்கு வரைக்கும் இருக்குன்றதை ஒரு ஆங்கர் வந்து பிரசென்ட் பண்றாங்க. அப்படின்னா இந்த இவங்க எவ்வளவு லெஜிட்டிமேட்டா அதை பண்றாங்க, இது வந்து எவ்வளவு நியாயமாக பண்றாங்கன்றதை நான் உங்களுடைய பார்வைக்கே விட்டுறேன். தொடர்ச்சியாக பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்து கொண்டே இருக்கு. அதுல யார் ஜெயிக்க போறாங்க, யார் தோக்க போறாங்க தொடர்பாக பல்வேறு டேட்டா வந்து மக்களிடையே புகுத்திட்டே இருக்காங்க, மேனிபுலேஷன் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்காங்க. அதனுடைய லட்சணம் என்ன அப்படின்றதுக்கு உதாரணமாக தான் டைம்ஸ் நவனுடைய சர்வே அமைஞ்சிருக்கு. ஒரு தொகுதியில நிக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு வந்து 0ல இருந்து 2 இடங்களை வந்து ஜெயிப்பாங்கன்றதையும், 72 இடத்துல நிற்கக்கூடிய கட்சி வந்து 24ல இருந்து 28 இடங்கள்ல ஜெயிப்பாங்கன்றதையும், பாஜக மிக பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்க இருக்கு அப்படின்றதையும் தொடர்ச்சியாக மக்களிடையே புகுத்துவதன் வழியாக மக்களிடையே மனநிலையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதன் வழியாக இவ்வளவு நாள் நம்ம பண்ண வேலையை இன்னைக்கு வந்து கோடி மீடியான்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. அந்த வேலையை நம்ம இன்னும் சிறப்பாக செய்யணும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு, இருக்கிற எல்லா காட்சையும் இறக்கணும்ன்ற வகையில ரொம்ப தீவிரமாக செயல்படுறாங்களோ அப்படின்ற எண்ணம் தான் தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக மக்களுடைய மனநிலை அப்படின்றது எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் முடியும் போது ஆப்வியஸா வெளிவரும். அது வரைக்கும் முன்னாடி வைக்கிறது எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான். அதுல சில சேனல்ஸினுடைய சர்வேஸ் வந்து அதுல மேட்ச் ஆகலாம், மேட்ச் ஆகாம போகலாம். அதெல்லாம் மியர் மக்களுடைய மனநிலை என்ன, மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணியிருக்காங்களா, இது எல்லாத்தையும் தீர்த்த ஒரு கட்சிகள் இருக்கா, டெலிவர் பண்ணி அதுல இருந்து மக்களிடையே வாக்குகளை பெறாங்களா, இல்ல அச்சத்தை மூலமாக வாக்குகளை பெறாங்களா அப்படின்ற பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ மக்கள் வந்து வாக்குகளை செலுத்திய பிறகு கவுண்டிங் டே அப்போ மட்டும் தான் நம்மளால 100% மக்கள் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்றது எலெக்ஷன்ஸ் வந்து ரிசல்ட் ஆகும். அது முன்னாடி ப்ரெடிக்ட் பண்றது எல்லாமே ஒரு மியர் ஸ்பெகுலேஷன், ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் மட்டும்தான். அதை தாண்டி பெரிய விஷயம் அதுல எதுவும் கிடையாது அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு. இந்த எலெக்ஷன் மேனிபுலேஷன் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற இதே காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு அறிக்கை இன்னைக்கு வெளியாகி இருக்கு. காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையை அந்த கட்சியினுடைய தலைமை வந்து வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாராலும் இன்னைக்கு வந்து ஒரு கொண்டாடப்படக்கூடிய ஒரு அறிக்கையாக காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை வந்து அமைஞ்சிருக்கு. குறிப்பாக பல முக்கியமான விஷயங்களை இது வரைக்கும் பலரும் கேட்டுக்கொண்டிருந்த பல்வேறு முக்கியமான அம்சங்கள் வந்து காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில இடம்பெற்றிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் வந்து நீட் தேர்வு கூடாது அப்படின்ற தொடர்பான சண்டையை வந்து நம்ம கடந்த ஒரு ரொம்ப நாட்களாக பல ஆண்டுகளாக நம்ம தொடர்ச்சியாக நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை தமிழ்நாடு நடத்தி கொண்டே இருக்கு. ஆனா நீட் தேர்வு தொடர்ச்சியாக வருடம் மாணவர்கள் சந்திச்சு கொண்டே தான் இருக்காங்க. மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு கட்டாயம் அல்ல, அது வந்து ஒரு மாநில அரசனுடைய முடிவுக்கு உட்பட்டதான். அவங்க வேணும்னா அதை எடுத்துக்கலாம். நீட், CUET போன்ற தேர்வுகள் எல்லாம் அந்த மாநில அரசு அதனுடைய ஒப்புதலின் பேர்ல அதுல நடைமுறைப்படுத்தலாம், இல்ல பண்ணாம இருக்கலாம்ன்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நிஜமாகவே இது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக நம்ம வந்து பாக்குறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம புதிய கல்விக் கொள்கை தொடர்பாகவும் அதே மாதிரியான உத்தரவு மாநில அரசினுடைய கொள்கை சார்ந்து அந்த புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவது தொடர்பான விஷயத்தை அந்த அரசுகள் முன்னெடுக்கலாம், மாநிலம் முன்னெடுக்கலாம்ன்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இடஒதுக்கீடு உச்சவரம்பு 50% என்பது நீக்கப்படும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது ஆல்ரெடி தமிழ்நாட்டில் 69% இருக்கு. இது மற்ற மாநிலங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சி ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம 1 லட்சம் ஊதியத்துடன் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, விவசாயிகளின் கடன் தள்ளுபடி, நீட், CUET தேர்வு மாநிலத்தினுடைய விருப்பத்திற்கு உட்பட்டது, கல்வி நிலையங்களில் பட்டியல் மக்கள் மீதான வன்கொடுமையை தடுக்க ரோஹித் வெமுலா சட்டம், அரசு பணிகளுக்கு ஒப்பந்த முறையில் ஆட்கள் சேர்க்கும் முறை ரத்து, ரயில்களில் மூத்த குடிமக்களுக்கு மீண்டும் கட்டண சலுகை, 2025 முதல் அரசு பணிகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு, 100 நாள் வேலை திட்டத்திற்கான ஊதியம் ரூபாய் 400 உயர்த்தப்படும், 2009ஆம் ஆண்டு காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த கட்டாய கல்வி திட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டு 12ஆம் வகுப்பு வரை கட்டாய கல்வி இலவசமாக வழங்க நடவடிக்கை, SC, ST, OBC பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டுக்குள் நிரப்பப்படும், SC, ST, OBC மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை இரட்டிப்பாக்கப்படும், ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை கொண்டு வரப்படாது, தேர்தல் பத்திர முறைகேடு தொடர்பான விசாரணை செய்யப்படும், அரசியல் சாசனம் 8வது அட்டவணையில் ஏராளமான மொழிகள் சேர்க்கப்படும், பெண்களுக்கான ஊதியத்தில் பாகுபாடு காட்டப்படுவதை தவிர்க்க ஒரே வேலை ஒரே ஊதிய திட்டம் அமல்படுத்தப்படும். இப்படி பல முக்கியமான அம்சங்களை காங்கிரஸ் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக நாங்க வந்து ராமர் கோயிலை கட்ட போறோம், நாங்க வந்து மாடுகளுக்கு வந்து கொட்டகை அமைக்க போறோம், மாடுகளுக்கு வந்து குளிருதுன்னு சொல்லி நாங்க வந்து போர்வை போத்த போறோம், நாங்க வந்து பீஃபை பேன் பண்ண போறோம், லவ் ஜிஹாதை தடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக மதம், சாதி, அதை முஸ்லிம் உள்ள வரக்கூடாது, இவன் மற்றவங்க உள்ள வரக்கூடாது, இங்க இருந்து நாங்க CA அமல்படுத்த போறோம், இப்படியான விஷயங்களே இவ்வளவு நாள் கேட்டு காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை அனைத்து மக்களுக்குமான
ஒரு வளர்ச்சியை உள்ளடக்கி எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும்ன்ற வகையில பல்வேறு முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறது. குறிப்பாக மாநிலங்களினுடைய கழுத்தை நெரிக்காமல் மாநில அரசுகள் அந்த மாநிலத்திற்கு உட்பட்டு என்ன தேவை இருக்கும் அந்த மக்களுக்கு அதை அவங்க பரிசீலிப்பதற்கான அந்த ஸ்பேஸை கொடுக்கிறது அப்படின்றது எல்லாமே ஒரு புயலுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய அமைதி வருவதை போலதான் காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்றது அமைஞ்சிருக்கு. அதனுடைய மக்கள் யார் பக்கம் நிற்க போறார்கள் அப்படின்றது 2024 ரிசல்ட்ஸ் அப்பதான் தெரியும். அதுவரை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.